எங்க இந்த படத்துல ஹீரோயின் படிப்பு முடிச்சு கிராமத்துக்கு வந்திருப்பா. இங்க இருக்கக்கூடிய தாழ்ந்த ஜாதி பையனை பார்த்து இவன் லவ் பண்ணிட்டு இருப்பா. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றது இவளுடைய அப்பா பாத்துறாரு. அந்த பையனை அடி நடிச்சு அவனை பயங்கரமா காயப்படுத்திடுறாரு. அந்த பொண்ணு பயந்து இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடறாங்க. ஊரை விட்டு ஓடி போய் கல்கத்தால குடியேறாங்க. அந்த இடத்துல அந்த பையனுடைய மாமாவுடைய மனைவி கொஞ்சம் கடுமையா பேசுறாங்க. அதனால ரெண்டு பேரும் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்பி மும்பைக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க ஒரு பெரிய மனுஷனோட உதவியோட ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் கிடைக்குது. அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவங்க தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிடைச்ச வேலையெல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சீக்கிரத்திலே நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நம்பிக்கையோட இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோடைய வேலை பார்க்குற இடத்துலயும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போன் எல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவ கூட வேலை பார்க்குற ஆளோட பானிபூரி சாப்பிடுவா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அவன் மேல டவுட் வந்துடும். இவ்வளவு உட்காந்து அவன் கிட்ட நான் எந்த தப்பும் செய்யலன்னு புரிய வைக்கிறான். அவனும் புரிஞ்சுக்கிறான். ரெண்டு பேரும் லைஃப் ரொம்ப சந்தோஷமா லீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவோட சின்சியாரிட்டியை பார்த்து அவனுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடைக்குது. ஒரு நல்ல வீடும் வாங்குறாங்க. அப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த அவளுடைய அண்ணி கிட்ட போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பின்னாடி இருந்து ஒட்டு கேட்ட அவளுடைய பெரிய அண்ணன் நாங்க வந்து நேர்ல உன்னை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும்னு சொல்றாங்க. இவ்வளவு நம்பி அட்ரஸ் சொல்றா. அடுத்த நாளே எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. ஹீரோட கையிலேயே காஃபி கொடுத்துட்டு நம்மள ஒன்று செஞ்சிட்டோம் ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதா ஸ்வீட் வாங்க போயிட்டு திரும்பி வரும்போது ஹீரோவும் அவனுடைய குழந்தையும் இவ கண்ணு முன்னாடியே கீழே விழுந்து செத்துருப்பாங்க. ஜாதி வரியில ரெண்டு பேர்த்தையும் அவங்களே கொண்டிருப்பாங்க.